Assalamu alaikum. Welcome to my channel, The Nazia Network. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். ஸோ அந்த டாப்பிக்கை பேசுகிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை கூப்பிட்ருக்கேன். அவங்க வேற யாரும் இல்லை, என்னோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் நிசாமுத்தீன். போகிற டாபிக் என்னன்னா மோட்டிவேஷன். ஸோ ஆப்வியஸ்லி உங்கள் லைஃப்பில் அது ரொம்ப தேவைப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லைக் மோட்டிவேஷன் எப்படி ஒருத்தவங்களுக்கு இம்பார்ட்டன்ட், அவங்களோட இண்டிவிஜுவல் பர்பஸ்க்காக எப்படி இம்பார்ட்டன்ட், நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அதை பற்றி? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன்றது ஒரு பெரிய வேர்டு. அது எல்லாருக்குமே ஒரு தேவையான ஒரு விஷயமா இருக்குது. இன்றைக்கி டே டு டே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அந்த மோட்டிவேஷன் தான் அதிகமாக தேவைப்படுது. ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம பண்ணுறோன்னா அதுக்கு அது தேவையான மோட்டிவேஷன். அந்த மோட்டிவேட் ஆனால் தான் நம்ம பண்ணுறோம். பட் நம்ம சில விஷயத்த சில பேர் பார்த்து, சில பேரோட வீடியோஸை பார்த்து, சில பேர் பேசுகிறத கேட்டு நம்ம அந்த மொமெண்ட்டில் நம்ம மோட்டிவேட் ஆகிடுவோம். அந்த மோட்டிவேஷன் பார்த்தீங்கன்னா அது ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு அந்த மோட்டிவேஷன் 1 டேக்கு இருக்கலாம், அது 1 வீக் லாஸ்ட் பண்ணலாம், ஆர் 1 மந்த்து. பட் அதே மோட்டிவேஷன் நம்ம அந்த த்ரூ அவுட் தி இயர் நம்ம இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது இருக்காது. ஏன்னா நம்ம டே இன் அண்ட் அவுட்டில் ஒரு வாட்டி பார்க்கும்போதுன்னா நம்ம மார்னிங் எழுந்திருக்கும் போது இந்த மோட்டிவேஷன் இருக்கும், அந்த டேயோட மிடில் நம்ம அந்த மோட்டிவேஷன் இருக்காது. ஸோ இருந்தாலுமே நம்ம அதை நம்ம புஷ் பண்ணி பண்ணுறது தான் அது செல்ஃப் மோட்டிவேஷன். ஆமாம், யூஸ்வலாக பார்த்து ஸோ நீங்கள் லைக் எக்ஸ்டர்னல்லேருந்து உங்களுக்கு மோட்டிவேஷன் கிடைக்கும்னு சொல்கிறீங்க. பட் அந்த மோட்டிவேஷன் ரொம்ப நாள் நிலைக்காது. ஸோ நம்ம இன்டர்னல் நம்மளை மோட்டிவேட் பண்ணுறது தான் லைக் லைஃப் லாங் நம்மளோட கோலை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, ஆனால் சில பேர் மற்றவங்க பண்ணணும், நான் லைக் என்னதான் நம்ம பண்ணாலும் அது அவ்வளவா சக்ஸஸ் ஆக மாட்டிட்டு இருக்கு. லைக் நம்ம எப்படியோ டவுன் ஆயிடுறோம். ஸோ இன்னைக்கு நம்ம யோசிக்கிறோம் நான் கண்டிப்பாக நான் பண்ணி தான் ஆகும்னு சொல்லிட்டு, ஆனால் நெக்ஸ்ட் டே டக்கு நம்ம டவுன் ஆயிடுறோம். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி கோப் பண்ணலாம்? இதுக்கு தான் எக்ஸாம்பிள் கிளைண்ட் ஒருத்தர் இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க துபாயில் இருக்காங்க. இங்கே அவங்கள ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க ரீசெண்டாக துபாய்க்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க கம்ப்ளீட்டாக. அங்கே போனதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் ஸ்டைலு அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸு ப்ளஸ் அவங்க ஒர்க் ரொட்டீனு. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பேரண்ட் தான். அவங்களால எல்லாமே மேனேஜ் பண்ண முடியாமல் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு வெயிட் கெயின் ஆகிட்டாங்க, ஓவர் ஈட்டிங் பண்ணி. ரீசெண்டாக எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. டெக்ஸ்ட் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நான் ஒரு 40 டேஸில் நான் 10 kg லாஸ் பண்ணணும், இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட என்ன மோட்டிவ் சொல்லுங்கள், வெயிட் லாஸ் பண்ணணுமா இல்லை சும்மா டெம்பரரியாக நீங்கள் இது பண்ணுறீங்களா சொல்லிட்டு நான் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இல்லை நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், எனக்கு ஸ்ட்ரெஸ்னால நான் ஓவராக சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன், இப்போ வெயிட் ஏறணும்னு அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது எனக்கு, அது நான் வெயிட் கண்டிப்பாக குறைச்சாகணும், 40 டேஸில் எனக்கு நான் வெயிட் குறைக்கணும், ஸோ கைட் மீன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு விஷயம் அவங்களுக்கு சொன்னது, வெயிட் குறைக்கிறது பெரிய விஷயமே இல்லை, 40 டேஸில் வெயிட் குறையும். அந்த வெயிட் நீங்கள் இப்போ வரைக்கும் நீங்கள் ஒரு மோட்டிவேஷன் நீங்கள் பண்ணணும்னு சொல்லி கேட்குறீங்க. இது நீங்கள் ஒரு பர்டிகுலர் டைமில் உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியும். இதே நீங்கள் அந்த 30 டேஸ்க்கு அப்புறம் ஒரு 40 டேஸ்க்கு அப்புறம் இது மெயின்டைன் பண்ணுறது ரொட்டீனு. அப்போ தான் நீங்கள் அந்த இயர் த்ரூ அவுட் தி இயர் அந்த லைஃப் லாங் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்க முடியும், அந்த வெயிட் கெயின் இல்லாமல் இருக்கலாம் நீங்கள். ப்ளஸ் மெயின் திங் ஸ்ட்ரெஸ்ஸு அவங்களோட ரீசன். நான் சிம்பிளாக சொன்னேன், அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. எதுக்குமே ஒரு விஷயம் நீங்கள் அது நடக்குதுன்னா அது நடந்து தான் ஆகும், அது கண்டிப்பாக அது நடந்து தான் ஆகும். நம்ம அதை நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுனால அது மாறவுமோ இல்லை, அது கொஞ்சம் முன்னாடியாக நடந்துடும் அப்புறம் நடக்கும், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அந்த விஷயம் நடக்கும், ஜஸ்ட் வி ஹேவ் டு கோ த்ரூ வித் இட். பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கும் பர் டேயில் நம்ம. ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுற லைஃப் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. லைக் அக்கார்டிங் டு சைக்காலஜி எடுத்துக்கலாம். ஸோ ஒருத்தவங்க லோ அமௌண்ட் ஆஃப் மோட்டிவேஷன் அவங்க லைஃப்பில் இருக்குன்னா மேபி த பர்சன் கேன் பி அவங்க டிப்ரெஷன்லேயோ இருக்கலாம், ஆன்சைட்டியோ வரலாம், அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வரலாம், அதனால நிறைய ஹெல்த் இஷ்யூ வரலாம். ஸோ இப்படியே இருக்கு. ஸோ எப்பவுமே அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் எப்பவுமே மோட்டிவேஷன்லேயே இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. லைக் ஓவர் த த்ரூ அவுட் த லைஃப் நம்ம மோட்டிவேஷனோடய நம்ம வாழணும் அப்படின்லாம் கிடையாது. ஒரு நாள் நம்ம ஏஞ்சி நிற்போம், ஒரு நாள் நம்ம கீழே விழுவோம், ஆனால் அந்த தேர்ட் டே நம்ம திருப்பி ஏஞ்சி நிற்கணும். இங்கே சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே கீழே விழுந்துடுறாங்க, இல்லை என்னால் முடியாது அவ்வளோதான் போல இருக்குது அப்படின்னு விழுந்துட்டு டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ இது ஒரு மென்டல் இஷ்யூவாக அவங்களுக்கு நிறையவே இந்த டாபிக் மோட்டிவேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம பேசினா இதை பற்றி பேசிகிட்டே போகலாம். இப்போ நான் சொன்னது இது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா நான் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது எப்படி என்னை மோட்டிவேட் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு தான் நான்
எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் இருக்கட்டும், எல்லாருமே அவங்களோட ஒருத்தவங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு சைக்காலஜிஸ்டாக இருக்கீங்க, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் வந்து சொல்லுவீங்க. ஸோ என் லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஸ்ட்ரகிள் பண்ணது, நான் எப்படி மோட்டிவேட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஓகே, இது வந்து எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுலேருந்து நம்மளுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க லைஃப் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து காமனாக யோசித்தாலும் வந்து மற்றவங்க நம்மளை புஷ் பண்ணுறத விட வந்து நம்மளே புஷ் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அப்போ தான் நம்மளோட சீக்கிரமாக நம்மளோட கோல்ஸ் எல்லாம் வந்து அச்சீவ் பண்ண முடியும். பிகாஸ் வந்து மற்றவங்க எப்போ நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறதை விட டெய்லி நம்மளுக்கே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன யோசிக்கிறீங்க? நீங்கள் வந்து மற்றவங்க மோட்டிவேட் பண்ணணும்னு சொல்லி யோசிக்கிறீங்களா, இல்லை நீங்கள் உங்களே வந்து புஷ் பண்ணிக்க போகிறீங்களா? Until then, bye.